டைட்டானிக் 1997 வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு அமெரிக்கன் எப்பிக் ரொமான்ஸ் டிசாஸ்டர் ஃபில்ம் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றாலும் கூட ஏற்கனவே இந்த திரைப்படம் இதே பெயரை எடுத்திருந்தாலும் முடிவு காட்சி சரியில்லை. இந்த முடிவு காட்சி தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நான் நிச்சயமாக என் திரைப்படத்தில் எட்டுன்னு வருவேன் அப்படின்ட்டு எட்டுன்னு வந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். 3.8 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கிற, அதாவது நார்த் அட்லாண்டிக் பகுதியில் மூழ்கி போன, அதாவது 1912 ஆர்எம்எஸ் டைட்டானிக்ன்ற ஒரு கப்பல் 2.25 மணி நேரத்தில், அதாவது 37 செகண்ட் பனிப்பாறையில் மூறி 2.25 மணி நேரத்தில் மூழ்கி போகுது. 1500 பேர் ஜலசமாதி ஆகின்றார்கள். அந்த கப்பலில் 2 காதல் ஜோடிகள் இருந்தால் என்ன, இதுதான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துக்கு இந்த மனுஷன் சாதாரணமாக போலங்க, 3.8 கிலோமீட்டர் ஆழத்துக்கு சப்மரீனில் போய் உள்ளார போய் இந்த கப்பல் எப்படி இருக்குன்றதை படம் பிடிச்சு அதை கதையோட சேர்த்து இன்னைக்கு ஜாக் ரோஸ் அப்படின்னா யாராலையும் மறக்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் இந்த படம் புகழ் பெற்றதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த படத்துக்கு மெக்சிகோ பக்கத்தில் ஒரு கடற்கரையில் 40 ஏக்கருக்கு மேலே ஒரு செட்டு ஒன்று ரெடி பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது இந்த கப்பலில் பயணித்தவர்களுடைய அதாவது எல்லாருடைய டீட்டெயிலுமே 6 மாதத்துக்கு அந்த கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பார்த்துக்காங்க. எவனாவது இப்படி தான் ஒரு கற்பனையில் சும்மா அடிச்சு விடுறாமல் இல்லாமல் 3.8 கிலோமீட்டர் ஆழத்தில், அதாவது 12,500 அடி ஆழத்தில் இருக்கிற மூழ்கி போன அந்த கப்பலை போய் நேரில் போய் பார்த்துட்டு ஒருத்தவங்க கதை எழுதுறான். ஒரு கட்டத்தில் இந்த படத்துக்கு அவங்களால ஸ்பெண்ட் பண்ணவே முடியல பணத்தை. நம்ம ஃபாக்ஸ் ஸ்டுடியோவில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பேரமௌண்ட்டை உள்ளார ஈத்துன்னு அவங்கக்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க.